ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனரிஸ் கிச்சன். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அரிசி மாவு ரொட்டியும் அதுக்கு தொட்டுக்க கேரளா ஸ்பெஷலான கடலைக்கறியும் எப்படி பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னராக கூட செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு மூக்கடலையை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மூக்கடலை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரோட மூடி போட்டுக்கலாம். இந்த மூக்கடலையை ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலைக்கறிக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கியிருக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயோடைய நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கிரேவிக்கு தேவையான தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 துண்டு தேங்காயை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற மூக்கடலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம அரிசி மாவு ரொட்டிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நான் எந்த கப்பில் தண்ணி அளந்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சோன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டுறதுக்கு வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். மாவெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துடுச்சு.
இது வந்து ஒரு சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவை தூவிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இது வந்து ஷேப்பாக வராது, அதனால நான் வந்து ஒரு பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணுறதுனால எல்லா ரொட்டிகளும் ஒரே மாதிரியான அளவுகளில் வரும். பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக தெரியும். இப்போ இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா பக்கத்தையும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா புஃப்னு வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக புஃப்னு வந்திருக்குன்னு. இதை அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்றதுன்னா இது மேலே லைட்டாக கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். வாங்க இதை பரிமாறலாம். இந்த அரிசி ரொட்டிக்கும் இந்த கடலைக்கறிக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சப்பாத்தியை விட இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் வச்சுருந்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரியே சாஃப்டாகவே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.